ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு எதுவும் அன்பாக்சிங்லாம் பார்க்க போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக ஃபுட் செக் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ வந்து நம்ம எப்போவும் ஃபிட் செக் பார்த்துருப்போம். இந்த வாட்டி நம்ம வந்து ஃபுட் செக் பார்க்க போகிறோம். ஸோ நான் எதுவும் பெருசாக செய்ய போகிறது இல்லை, பஜ்ஜி தான் செய்ய போகிறேன் நான். ஸோ நம்மளோட மசாலாஸ் யூஸ் பண்ணி நான் பஜ்ஜி செய்ய போகிறேன். ஸோ நம்மளோட ரெட் சில்லி பவுடர் அண்ட் நம்மளோட காஷ்மீரி சில்லி பவுடர், ஸோ இது வச்சு தான் நம்ம வந்து ஃபுட் செக் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஃபுட் செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நான் வந்து ஏதாவது ஒரு பொரிக்கிற ஐட்டம் ஏதாவது பண்ணுறப்போ எனக்கு வந்து அந்த ஆயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ரெட்டிஷாக மாறுற மாதிரி எனக்கு நிறைய வாட்டி தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ப்ராடக்ட்டும் வந்து அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதான்னு நம்ம ஃபுட் செக் பண்ண போகிறோம். ஸோ நான் பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல, ஓகேங்களா. கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணி பிரெட் பஜ்ஜி தான் போட போகிறேன். ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா. பிரெட் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதில் வந்து நம்மளோட மசாலாஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வெறும் பிளெயின் கடலை மாவு தான், இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை, நார்மலாக அரைச்சி யூஸ் பண்ணுறது. ஸோ நம்மளோட மசாலாஸ் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், ரொம்பலாம் போட வேணாம், ஏன்னா அது கொஞ்சம் தான் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஸோ ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி. நீங்கள் ஓப்பன் பண்ணாலே எனக்கு கார ஸ்மெல் வருது நல்லாவே. ஸோ காஷ்மீரி வந்து பார்த்தாலே உங்களுக்கு கலர்லாம் நல்லா தெரியுது இல்லையா, நல்ல வைப்ரண்ட் கலர். ஸோ அது ஒரு கொஞ்சம் கலருக்காக. ஸோ 2 மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, இதில் வந்து இன்னொரு ப்ராடக்ட் நான் ஆட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், ஓகேங்களா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் நாங்கள் லான்ச் பண்ணலை, டெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ கொஞ்சமாக, யூஸ்வலாக கரம் மசாலா போட மாட்டாங்க, நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். யூஸ்வலாக பஜ்ஜியில் யாரும் போட மாட்டாங்க. ஸோ கரம் மசாலா நான் போட்டிருக்கேன். அண்ட் கடைசியாக கொஞ்சம் உப்பு. இப்போ வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பஜ்ஜி கன்சிஸ்டன்ட்க்கு வந்துடும். பார்த்தாலே தெரியும், கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர் கொடுத்துருக்கு. வெறும் காஷ்மீரி அண்ட் சில்லி பவுடர் மட்டும்தான், கொஞ்சமாக கரம் மசாலா, அவ்வளோதான். கொஞ்சம் இதில் நீங்கள் எப்படி சொல்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்தீங்க அப்படின்னா போண்டா போடுறது மாவு ரெடி ஆகிடும். பஜ்ஜிக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பஜ்ஜி போட்டுடலாம். கடாயை வச்சாச்சு. இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். ஸோ கடாய் சூடானோடனே நம்ம ஆயில் போட்டு நம்ம டெஸ்டிங்கை பண்ணிடலாம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிடும் நிஜமாவே வந்து காஷ்மீரி தூள் போட்டா ஆயில் வந்து கலர் சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஸோ ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு, ஸோ நீங்கள் ஆயிலோட கலரை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, டிரான்ஸ்பரண்டாக தானே இருக்குது. நம்ம பொரிச்சு பார்க்குறப்போ அதே கலர் இருக்கா இல்லை சேஞ்ச் ஆகுதா, இன்க்ளூடிங் என்னோட ப்ராடக்டாக இருந்தாலும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான், ஏன்னா எனக்கு தெரியாது. இதான் நானுமே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். பஜ்ஜிக்கு லைட்டாக அப்படி தடவி பொரிச்சு எடுக்கணும். எப்பவுமே ஆயிலில் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. சமைக்கிறப்போ கொஞ்சம் ஆயில் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க, ஏன்னா நிறைய சமையல் கட்டில் அடிப்படும், சூடு வச்சுப்போம் நம்ம நிறைய சொல்லிட்டு. பார்த்தீங்களா, பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஆயில் பாருங்க, ஏதாவது கலர் சேஞ்சஸ் தெரியுதா. இப்போ இன்னொரு பஜ்ஜியும் போட்டு நம்ம டெஸ்டிங் பண்ணிடுவோம். ஜஸ்ட் நீங்க மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க. எப்பவுமே எண்ணெய் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, யாரா இருந்தாலும் சரி. இதுவும் என்ன மாதிரி எதுவுமே தெரியாதவங்க எல்லாம் வந்து எண்ணெய் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ இன்னொரு வாட்டி கிட்ட கூட நான் காமிக்கிறேன். எப்படி இருக்கு பாத்தீங்களா, ஆயில் வந்து சேஞ்சே ஆகல.
யூஸ்வலாக வந்து நானுமே என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா காஷ்மீரி தூள் போட்டால் கலர் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம லைவாகவே டெஸ்ட்டும் பண்ணிட்டோம், எந்த கலர் சேஞ்சஸுமே இதில் இல்லை. ஸோ விச் மீன்ஸ் நம்ம ப்ராடக்ட் 100% சேஃப். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணோன்னா தாராளமாக ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். இது ஒரு லைவ் டெமோன்னு கூட உங்களுக்கு நான் சொல்லலாம். எனக்குமே இது லைவ் டெமோ தான். ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணுறேன். யூஸ்வலாக நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். இப்போது லைவாகவே வீடியோவில் நான் ஷூட் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கேன். நான் என்ன ரிசல்ட்ஸ் வருதோ அதை அப்படியே காமிக்கிறது தான் வந்து நான் அப்படிதான் யோசித்தேன். என்ன அது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணோன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க.